வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஐப்பசி மாதத்தில் கடைசி வெள்ளி பௌர்ணமி. அது ரெண்டாவது சிவனுக்கு உகந்த நாள் அன்னாபிஷேகம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு கிடைக்கணும். நம்ம அது எப்போயோ வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக பார்க்கணுங்கிறதுனால நாள் எல்லா வேலையை முடித்து விளக்கெல்லாம் எடுத்து கழுவி செஞ்சு வச்சு முடிச்சுட்டு 10 மணிக்கெலாம் நம்ம கோயிலுக்கு போனால் தான் அபிஷேகம் பார்க்க முடியுங்கிறனால எல்லாம் முடிச்சுட்டு காலையில் விளக்கெல்லாம் நேற்றே கழுவி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம். காலையிலேயும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி நெய்வேத்தியம் நான் அவல் தான் வச்சுருந்தேன். அவல் வச்சு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காலை டிஃபன் மட்டும் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாக போனால் தான் அபிஷேகம் பார்க்க முடியும். கூட்டமாக இருக்கும். நம்ம ஆளாக போய் உட்காந்துக்கலான்ட்டு போயிட்டோம். போய் அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு அபிஷேகம் முடிச்சுட்டு அந்த சாப்பாடை எடுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு 2வது சாப்பாடு வச்சு அதுக்கப்புறமா திரும்ப அபிஷேகம் அபிஷேகம் எல்லாம் வச்சு சாமி போட்டாச்சு. அதுக்கப்புறமா காய்கறி மாலை, வெண்டைக்காய் மாலை, பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை இந்த மாதிரி தனித்தனியாக மாலை கோர்த்துருந்தாங்க. பீன்ஸு எல்லாம் சரி நம்ம பங்குக்கு நம்ம ஏதாவது செய்வோம், நம்மளால் முடிஞ்சது செய்யலாம், தொண்டு செய்யலான்ட்டு எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அதோடய நம்மளும் உட்காந்து மாலை கோர்க்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. நான் எல்லாமே கேரட் மாலையிலேருந்து எல்லாமே அவரைக்காய் எல்லா காயிலையுமே தக்காளி பழத்துலேருந்து எல்லாமே மாலை மாலையாக கோர்த்து ஊசி வச்சு தான் கோர்த்து எடுத்து வைக்க சொன்னாங்க. எடுத்து வச்சாச்சு. ஃபுல்லாகவே இந்த மாலையெல்லாம் நல்லா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கோர்த்து நல்லா வச்சாச்சு. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அப்புறமா எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போய் எல்லாம் அலங்காரமெல்லாம் பண்ணி முடித்து அபிஷேகம் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சது ஏதோ கோயிலுக்கு நம்ம தொண்டு செய்யலாங்கிறதுனால செய்கிறது முடிச்சாச்சு. அபிஷேகம் பார்த்துட்டு சாப்பாடு முடிச்சுட்டு வந்தாச்சு. பாய்.